சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்தது அதிர்ச்சியளிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட விசாரணை கைதி காவல் நிலையத்திலேயே உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கு வந்தாலே ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை உருவாகி இருக்கின்றது எனவும், காவல்துறையின் அராஜக போக்கிற்கு மேலும் பல உயிர்கள் பலியாகும் முன் சட்டம் ஒழுங்கை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் உடனடியாக தீவிர விசாரணை நடத்தி உயிரிழந்தவர்களின் அந்த நபருடைய உயிரிழப்பிற்கு தக்க நியாயம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலின் தற்காலிக ஊழியராக இருந்த அஜித்குமாரை விசாரணை எனும் போர்வையில் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று 7 காவலர்கள் இணைந்து 2 நாட்களாக அடித்து துன்புறுத்தியதால் அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், கடந்த வாரம் பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்க வந்த கர்ப்பிணி உட்பட 3 பெண்களை காவலர் தாக்கிய நிலையில் தற்பொழுது தன்னையும் தன் சகோதரரையும் வண்டியில் அழைத்து செல்லும் வேளையிலும் பின்னால் கயிறு கட்டி தாக்கியதாக உயிரிழந்த அஜித்குமாருடைய சகோதரர் வாக்குமூலம் அளித்திருப்பது காவல்துறையினரிடையே அதிகரித்து வரக்கூடிய குரூர போக்கை வெளிப்படுத்துகின்றது என்றும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். திருப்புவனம் காவல் நிலையத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய நபருடைய இறப்புக்கு தக்க நியாயம் பெற்றுத்தர வேண்டும் எனவும் முதலமைச்சரை வலியுறுத்தி இருக்கின்றார் நயினார் நாகேந்திரன். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்தது அதிர்ச்சியளிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயில் தற்காலிக ஊழியர் அஜித்குமாரை போலீசார் அடித்துக் கொன்றதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். 7 காவலர்கள் இணைந்து 2 நாட்களாக அடித்து துன்புறுத்தியதால் அவர் உயிரிழந்ததாக உறவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.